வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். ஏன்னா அந்த நோய் நொடி வந்தாலுமே மனிதர் என்ன பண்ணுவோம்? எல்லாம் முடங்கி வீட்டுக்குள்ள கிடக்கணும். அவ்வளவுதான். அதனால வந்த வரைக்கும் போதும். கொரோனா என்று சொல்லக்கூடிய நோய் அது போய்விட்டது. 3 வருட காலம் ஆகிவிட்டது. வந்த வழியிலே விரட்டி விட்டாச்சுல. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்திருக்க பேசிட்டு எடுத்து வந்துட்டோம். ஆமாமா ஆமா இது மாதிரி இந்த இடத்தை அப்பா அமைப்பதற்கு முன்னால் என்ன சொன்னா தெரியுமா? இது போன்ற இடத்துக்கு நீங்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்றால் அங்கு சிறப்பாக நீங்கள் காவல் காக்க வேண்டும் என்று கூறினார். ஆகையாலே பாருங்க எவ்வளவு அழகா இந்த கைவனை எங்கேயுமே இல்லை. இதான் உண்மை. அப்பேற்பட்ட இந்த இடத்துல மேலே ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மண்ணில் குதித்து ஓடுவதும் மரபத்தி பிறகுல அட்டக்கு என்று ஓசி போடுவதும் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? ஆடி பாடி வேலை செய்யணும். அழுப்பிருக்க கூடாது. ஆடு பண்ணி சேராவிட்டா குழந்தை பிறக்காது. ஆடு பண்ண நம்ம இன்னைக்கு சேராம சேர்ந்திருக்கோம். அதனால இந்த வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்கணும்? இந்த இடத்தை வர்ணிக்க
வர்ணிக்கணும்? இடத்தை வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்கணும்னா இந்த இடத்துக்குரியவங்க நம்ம எல்லாரும் சேர்த்து வர்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமா. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஏமனசுக்கு அப்படியா? அண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு மட்டும் நெஞ்சு செல்லியாவா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கிறது. அப்படியா? இந்த இடத்தை பார்க்க வர்ணிக்கணும்னா 1000 கண்கள் வேண்டும். ஆமா, இருப்பதோ இருக்கிறது 6 கண்கள். அதுல ஒண்ணு பூ விழுந்து கிடக்கு. உள்ளத வச்சு நல்லது பண்ணணும். மூக்குல விழுந்தாலோ வாயில விழுந்தாலோ காதுல விழுந்தாலோ நல்லதுன்னு சொல்றாங்க பூ. ஆனா பூ மட்டும் கண்ணுல விழுந்தா ஏன் கோளாறுங்கிறாங்க? ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா அதை வந்து தவறா சொல்லிடக் கூடாது என்பதற்காக இதை சொல்லியிருக்காங்க. இந்த பூக்களை எப்படி வர்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவா? பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, அதை பார்த்து எத்தனை இடத்துக்கு போயிருக்கோம்? இந்த மாதிரி இடத்தை பார்த்திருக்கோமா? இந்த மாதிரி ஒரு இடத்தையும் பார்க்கல. ஒரு அற்புதமான இடம். இந்த பிள்ளையை பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பிள்ளையை பார்த்தோம்னா அப்படியே தான் தோணுது. பாத்தீங்களா? இவளை மொத்தம் அப்படி டோட்டலா பாருங்க. எல்லாமே அழகா இருக்கா? அப்படி இப்ப உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் கொஞ்சம் பூசணாப்புல குண்டா இருக்கா, பொண்ணு குண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பாக்குறதுக்கு நல்லா ஒடிச்சு மடியில கட்டணா இருக்காங்கல்ல. ஆனா எல்லாமே அழகா இருக்கிற இவகிட்ட ஸ்பெஷலா ஒரு அழகு இருக்கு. அது என்ன அழகு? கண்ணழகு. கண்ணு பார்த்தீங்களா? கண்ணழகு, பொண்ணழகு. இவளை வர்ணிக்கணும்னா 1000 கண்கள் வேணும். அதனால இவளை வர்ணிச்சு உங்களுக்கு திருமணம் முடிச்சிடும். அதனால இந்த பெண்ணை உங்களுக்கு எப்படி பிடிக்கும் சொல்லவா? சொல்லவா? அதனால இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா.
அப்படியா? மீனுக்கு தான் மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நானும் மீனம்மா சுகமான முதராகம் முருவாகும் வீரமாக சுககான துணை வேணம்மா மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா ஒரு சோறு பதம் ஒரு வான அழகான பச்சைகளை பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமா போகாது காரணம் என்ன தெரியுமா? கந்தன் குறை இருக்கிறது. இது வந்து வேள்விகளை சாரல் தவத்துக்குரிய இடம். தேவர்கள் முனிவர்கள் வருவாங்க. ஆளுக்கு ஒரு முகமா இருந்து காவலை பார்ப்போம். வணக்கத்துக்குரிய அவர் உள்ளுக்குள்ள ஒத்தர பயப்படுறார். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தா வணங்கி வரவேற்று ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எதுக்கு எப்படி வருவாங்க? இல்ல இல்ல நம்ம பரண்மேல நிக்கிறோம். அவரை நீ கட்டி போட முடியுமா?
அவரை கட்டியே போட முடியாது, அன்பால அத்துக்கிட்டு வந்துருவாரு. ஆமா. அப்பேற்பட்டவர். ஆனால்